வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி அடுத்து வரக்கூடிய எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றது பத்தி பார்க்கலாம். இனியாவோட ஃப்ரெண்ட் நிக்கிலாவோட அம்மா பாக்கியாவுக்கு கால் பண்றாங்க. பசங்க போன வேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்ப ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு விஷயம் தெரியுமா இல்லையான்றதுக்காக தான் கால் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே பாக்கியவுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. எலியில கூப்பிட்டுட்டு இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. அவங்க போறதுக்குள்ளேயே கோபி இப்போ இனியாவோட ஸ்கூலுக்கு போயிடுறாரு. ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ்ட இனியாவை பத்தி விசாரிக்கிறாரு. நான் இனியாவோட ஃபாதர் கோபி அப்படின்னு சொல்றாரு. பசங்க போன வேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே அப்படின்னு ரொம்ப பதட்டமா கேட்கிறாரு. அந்த டீச்சர் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க சார், யாருக்கும் எந்த அடியும் படலை அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலா இப்ப டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்டா செக் பண்ணி முடிச்சதும் நீங்க கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இனியாவுக்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு கோபி. பாக்கியாவும் எலியில கூப்பிட்டுட்டு இப்போ ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. பாக்கியாட்டையும் அங்க இருக்கிற ஸ்டாஃப் சொல்றாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்டையும் இப்ப செக் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர், செக் பண்ணி முடிச்சதும் நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா ரொம்ப பயந்து போய் அழுறாங்க. எலிட்ட சொல்றாங்க, ஆம்புலன்ஸ்லாம் வந்திருக்குடா, அப்ப ரொம்ப யாருக்காவது அடிபட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எழில் சொல்றாரு, அப்படிலாம் இருக்காதுமா, அப்படின்னா ஹாஸ்பிட்டல் எல்லாமா கூட்டிட்டு போயிருப்பாங்க, இது ஏதோ ஜென்ரல் செக்அப்புக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. பாக்கியாவும் எழிலும் வந்திருக்கிறத இப்போ கோபி பார்த்துடுறாரு. இந்த ஸ்டூபிட் இங்க எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஏதாவது இனியாட்ட பேசுற மாதிரி பேசி என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு வந்திருப்பா, என் பொண்ணை உன் கண்ணிலே காமிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்றாரு. இனியாவை பாக்குறதுக்காக அந்த ரூம்குள்ளேயே போயிடுறாரு கோபி. பிரின்சிபல் மேடம் இப்போ அவங்க வராங்க, இவர் எதுக்காக உள்ள விட்டீங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ்ட கேட்கிறாங்க. அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க, நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் மேடம், இவர் கேட்கவே இல்லை மேடம் அப்படின்னு சொல்றாங்க. கோபி சொல்றாரு, இவ என்னோட பொண்ணு இனியாதான், இவளதான் செக் பண்ணிட்டு இருக்காங்க, முடிச்சதும் கையோட கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன் மேடம் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற டாக்டர் இப்போ கோபிட்ட சொல்றாங்க, இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலா தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனியாவை கூப்பிட்டுட்டு இப்போ கோபி வெளியில வந்துட்டு இருக்கிறாரு. இனியா ஃப்ரெண்டு நிக்கிலா இப்போ வெளியில வராங்க. அவங்ககிட்ட போய் பாக்கியா விசாரிக்கிறாங்க. இனியாக்கு ஒரு அடியும் படலையே, அவ எங்க இருக்கிறா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நிக்கிலா சொல்றாங்க, இனியா உள்ளதான் இருக்கிற ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதனால இனியாவை பாக்குறதுக்காக பாக்கியா எழில் 2 பேருமே ரூம்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற ஸ்டாஃப் சொல்றாங்க, இனியா வீட்டுக்கு போயிட்டாலே அப்படின்னு சொல்றாங்க. எழில் சொல்றாரு, நாங்க ரொம்ப நேரமா வெளியில தான் நின்றுட்டு இருக்கிறோம், நாங்க யாரும் கூட்டிட்டு போகலையே அப்படின்னு சொல்றாரு. இனியாவோட டேடி பேர் தானே கோபி, அவர் இப்பதான் வந்து இனியாவை கூட்டிட்டு போனாரு அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் பாக்கியா, நான் இனியாவை பார்க்கணும்டா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இனியா வெளியில தான் இருப்பா, போய் நம்ம சீக்கிரம் பார்த்துடலாம் அப்படின்னு எழில கூட்டிட்டு வெளியில வராங்க. அதுக்குள்ளேயே கோபி வேகமா இனியாவை கூப்பிட்டு கார்ல கிளம்பி போயிடுறாரு. பாக்கியா இனியா இனியான்னு கார் பின்னாடியே ஓடுறாங்க. எழில் சொல்றாரு, அதான் அவங்க போயிட்டாங்கல்லம்மா, இனியாவுக்கு தான் எந்த அடியும் படலன்னு சொன்னாங்கல்லம்மா, அப்புறம் எதுக்குமா இவ்வளவு நீ கவலைப்படுற அப்படின்னு கேட்கிறாரு. இருந்தாலும் என் பொண்ணை நான் கண்ணில் பார்க்கணும்டா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அவளை நினைச்சு கவலைப்படாதம்மா, அவளுக்கு எந்த அடியும் படலமா அப்படின்னு எழில் சமாதானப்படுத்துறாரு. பாக்கியா எழில் 2 பேருமே இப்போ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. போற வழியில ஃபுல்லா இனியாவை நினைச்சு அழுதுட்டே வராங்க பாக்கியா. எழில் இப்போ வண்டியை நிப்பாட்டிட்டு பாக்கியாட்ட பேசுறாரு. என் பொண்ணை பார்க்க முடியாம போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா அப்படின்னு பாக்கியா சொல்லி அழுறாங்க. அவர் கூட்டிட்டு வீட்டுக்கு தானமா போயிருப்பாரு, ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா தாத்தா நமக்கு கால் பண்ணியிருந்திருப்பார்லமா அப்படின்னு சொல்றாரு எழில். நீ கவலைப்படாதமா, நான் இனியாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன், நீ நேரா பார்த்து கூட பேசுமா அப்படின்னு சொல்றாரு. எழில் பாக்கியா 2 பேருமே இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாக்கியா சொல்றாங்க, நான் இனியாவை பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நீ அந்த வீட்டுக்கெல்லாம் போகாதமா அப்படின்னு எழில் சொல்றாரு. இனியா அங்கதானடா இருக்கிறா, அப்ப நான் அங்க போய் தானே ஆகணும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இனியாவை தேடி பாக்கியா இப்போ ராதிகா வீட்டுக்கே போயிடுறாங்க. ராதிகா வீட்டை வாசல்ல நின்று, இனியா நான் அம்மா வந்திருக்கிறேன், வெளியில வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அம்மா குரல் கேக்குது டாடி அப்படின்னு சொல்றாங்க இனியா கோபிட்ட. நீ இங்கே இரு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு கோபி. பாக்கியா குரல் கேட்ட உடனே இப்போ ராதிகாவும் வெளியில வந்து பாக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல இப்போ பாக்கியா சொல்றாங்க, என் பொண்ணை என் கண்ணில் கூட காமிக்காம கூப்பிட்டு வந்துட்டீங்கல்ல அப்படின்னு கோபப்படுறாங்க. கோபி சொல்றாரு, இப்ப கூட என் பொண்ணை உன் கண்ணில் காமிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது பேசி அவன் மனசை மாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறியா, அது முடியாது அப்படின்னு சொல்றாரு கோபி. எழில் சொல்றாரு, இனியாவை ஒரு நிமிஷம் வர சொல்லுங்க, நாங்க 2 பேரும் பார்த்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் வர சொல்ல முடியாது, உங்க அம்மாவை கூட்டிட்டு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு கோபி சொல்றாரு எழில்கிட்ட. இல்லைன்னா அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு ரூம்குள்ள நின்று இனியா அழுதுட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.